அன்பார்ந்த சுப்பிரமணியபுரம் வாழ் வாக்காளர் பெருமக்களே, வெற்றியின் சின்னமும் ராமஜெயம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு வழங்கிய சுப்பிரமணியபுரம் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி. நம்முடைய ஒட்டப்புறம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் பைமு ராமஜெயம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தின் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு இந்த அன்போடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் பைமு ராமஜெயம் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்காக உழைத்திட ஒரு வாய்ப்பினை கேட்டு தெரிந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, பெருந்திரளாக வந்து சிறப்பித்து தரக்கூடிய தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த வரவேற்பை ஏற்படுத்தியிருந்த எங்கள் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் மாணவர் அணி அமைப்பாளருமான அன்பு தம்பி சர்க்குணம் அவர்களே, ஊர் பெரியவர்களே, கழக முன்னணியில் அத்தனை பேருக்கும் என் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நண்பர் மூர்த்தி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை நேர பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக உங்களெல்லாம் சந்தித்து, உங்களை தேடி, உங்களை நாடி உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு கேட்டு உங்களிடம் வந்திருக்கின்றேன். அன்பானவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியில் நம்ம எல்லாம் எத்தனையோ நல்ல திட்டங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும், மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும். நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த கலைஞர் உரிமை தொகையினுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு மகளிரும் தனக்கான சிறு சிறு தேவைகளை பிறரை நாடி இருக்கக்கூடாது, தான் சொந்தமாக அந்த பணத்தை வைத்து நமக்கு தேவையான சிறு பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தொடங்கப்பட்டுதான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அந்த மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ 1,31,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி நமது கழக ஆட்சி மலர்ந்தவுடன் அடுத்த மாதம் முதல் உங்களுக்கெல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி தரப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கட்டணமில்லா விடியல் பயணம். பெண்கள் நீங்கள் படிப்பதற்கோ அல்லது வேலைக்கோ செல்லும் போது உங்களுக்கு நீங்கள் இலவசமாக கட்டணமில்லாமல் பயணம் செய்வதற்காக அந்த கட்டணமில்லா விடியல் பயணத்தை தந்த மகத்தான தலைவர் தான் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதுபோல பள்ளி குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு, பெரும்பாலும் விவசாய வேளாண் பெருமக்கள் காலையிலே தொழிலுக்கு, மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகாலையிலே வீட்டை விட்டு சென்று விடுவார்கள். அவருடைய குழந்தைகள் பள்ளிக்கு பட்டினியோடு செல்லக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அந்த காலை உணவு திட்டமானது தற்போது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல இல்லந்தோறும் கல்வி. கொரோனா காலத்திலே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய நிறைய மாணவர்கள் உண்டு. பள்ளி படிப்பு செல்லாமல் இருந்த மாணவர் உண்டு. அவர்களுக்கெல்லாம் பள்ளி படிப்பை சொல்லித்தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தான் இல்லந்தோறும் கல்வி என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தந்தார். அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய பெரிய நோக்கம் என்ன என்று சொன்னால், முன்பெல்லாம் வயதானவர்கள், பெரியவர்கள், நமது உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கே ஒரு விடுப்பு எடுக்க வேண்டும். அவருடைய தொழிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வர வேண்டும். இப்படியெல்லாம் இருந்ததை கண்டு உணர்ந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அதன் மூலம் செவிலியர்கள் ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கு சென்று அந்த பெரியவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை முழு பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருந்து மாத்திரை, சுகர் பிரஷர் செக் பண்ணி மருந்து மாத்திரை வழங்குவார்கள். அதற்கு மேற்படி நோய் அதிகமாக இருப்பவர்களை பொது மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அனுப்பி வைப்பார்கள். இப்படியான திட்டங்களை எல்லாம் தந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கரத்தினை வலுப்படுத்த நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும், என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இருகரம் கூப்பி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பகுதிகளை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார். நிச்சயமாக
கழக ஆட்சி மலரும், தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அப்பொழுது உங்களுக்கு அடுத்த மாதம் இந்த நியாய விலைக்கடை 2 மாதங்களில், அடுத்த மாதம் 2 மாதங்களில் நிச்சயமாக செய்து தருவேன் என்ற கோரிக்கையின் உறுதிமொழியை உங்களிடத்தில் வைத்து எனக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யும் சின்னத்திலே ஆதரவு தாருங்கள் என்று மீண்டும் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.